கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடியேற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகாலை வேளையிலே பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்புக்காக நாம் ஜெபிக்கிறோம். அதிகாலை வேளையில் அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளுக்காக இணைந்திருங்கள். 94 சங்கீதம் 17 முதல் 19 ஆகிய வசனங்கள். கர்த்தர் எனக்கு துணையாயிராவிட்டால் என் ஆத்துமா சீக்கிரமாய் மௌனத்தில் வாசம் பண்ணியிருக்கும். என் கால் சறுக்கிறது என்று நான் சொல்லும் போது, கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு ஒரு முக்கியமான செய்தி. என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. கொரோனா நேரத்திலே, மே மாசத்திலே எத்தனையோ மரணம். எங்க வீட்டில் இந்த மாசத்துல தான் 2 பேர் இறந்து போனாங்க. இதை ஏன் உங்களுக்கு நினைவுபடுத்துறேன் அப்படின்னா, நம்ம வாழ்ற காலம் இந்த கிருபையின் காலம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறதுக்காக கிடையாது. உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட ஜனம். தீமை அப்படின்னா வெறுக்கணும், பொல்லாப்பு அப்படின்னா விட்டு விலகணும், அசுத்தம் அப்படின்னா விட்டுட்டு போயிடணும். அநீதியா செய்கிறாங்களா, அங்கே நம்ம நிற்கக்கூடாது. துன்மார்க்கன் வழியா அந்த இடம் நமக்கு வேண்டாம், பாவியின் வழியா அந்த வழி நமக்கு வேண்டாம். எல்லாமே எந்தெந்த இடத்துல நம்ம பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோமோ அங்கேருந்து வெளியில் வந்துடணும். இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, கர்த்தர் எனக்கு துணையா இராவிட்டால், கர்த்தர் மட்டும்தான் நமக்கு துணை. இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் எப்படி யோசிக்கிறோம் அப்படின்னா, எப்படி வாழ்ந்தாலும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு துணிகரமாக வாழ ஆரம்பிச்சாச்சு. இப்போ கடைசி காலத்தில் இப்போ அப்படிதான் இருக்கு. என் ஆத்துமா சீக்கிரமாய் மௌனத்தில் வாசம் பண்ணி இருக்கும். கர்த்தர் எனக்கு துணையா இராவிட்டால் என் ஆத்துமா சீக்கிரமாய் மௌனத்தில் வாசம் பண்ணி இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கடைசி ஸ்டேஜ்னு அர்த்தம். கர்த்தர் நமக்கு துணையா இருக்கிறதுனால மட்டும்தான் இந்த காலவேளையில ரவிராஜ் உங்களோட பேச முடியுது. அவ்வளவுதான், சொல்றதுக்கு வேற ஒண்ணுமே இல்லை. தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி சேனலில் கொரோனாக்கு முன்பாகவே ஆன்லைன் மூலியமாக தினம்தோறும் இரவும் பகலுமாக செய்தி அனுப்பி கொண்டிருக்கிறோம். கொரோனா நேரத்தில் எத்தனையோ குடும்பத்தில் ஜெபிக்க வந்தாங்க. எங்கள் வீட்லேயும் கொரோனா நேரத்தில் பாதிக்கப்பட்டிருக்கும் போது ஜெபிக்க கத்த கிருபை செய்தார். ஆனாலும் அதுக்கு முன்பாகவே கடைசி ஸ்டேஜ் எத்தனையோ குடும்பத்தில் ஜெப குறிப்பு வந்து கொண்டே இருந்துச்சு. இப்போ நம்ம அந்த கிருபையின் காலத்திலே, கடைசி காலத்திலே கர்த்தருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாக இருக்கணும். அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. காலைவெளில தூங்கி எந்திரிச்சாச்சா, சில செய்தி பேசும்போதே ஆவியானவங்களோடு பேச ஆரம்பிச்சிருவாரு. ஏன் காலைவெளில இதை சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இந்த கடைசி காலத்தில் பிள்ளைகள் அம்மா அப்பாட்ட பேசுறதுக்கு முடியல. சில வீட்டில் கணவர் மனைவிட்ட பேச முடியல, மனைவி கணவர்கிட்ட பேச முடியல. கேட்டால் வைராக்கியம், கசப்பு, வெறுப்பு, எத்தனை காரியம் எத்தனை வீட்டுக்குள்ளே இருக்கு. நான் சொல்றது உண்மையா பொய்யா? கர்த்தர் எனக்கு துணையாயிராவிட்டால், இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் கர்த்தர் மட்டும்தான் நமக்கு துணையா இருக்கிறார். இப்போ என் வாழ்க்கையிலலாம் நான் 1000% சொல்ல முடியும். எல்லாரும் 100% தான் சொல்லுவோம். நான் 1000% சொல்ல முடியும். நான் 1% நான் உயிரோடு இருக்கணும் அப்படின்னாலே
தேவன் எனக்கு உயிர் பிச்சை போட்டா மட்டும்தான் இருக்க முடியும். இவ்வளவுதான் ரவிராஜ் ரிசல்ட். பூமியில ஒவ்வொரு நாளும் நம்ம உயிரோடு இருக்கிறோமா, தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபை, இரக்கம், தயவு, அதனாலதான் நம்ம உயிரோடு இருக்கோம். இந்த கொரோனாவுக்கு அப்புறம் கூட மனம் திரும்பாம துணிகரமாக துன்மார்க்கமாக எத்தனை குடும்பத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு நடுவிலே இந்த பொல்லாத உலகத்திலே நம்ம டெய்லியும் காலையிலையும் நைட்டும் போயிட்டு வந்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் நமக்கு ஜீவனை தருவது யாரு? தேவன் தானே. கர்த்தர் எனக்கு துணையா இராவிட்டால், நம்ம நார்மலா ஒரு வசனத்தை வாசிக்கிறதுக்கும் நம்ம வாழ்க்கையில என்ன நடக்கு அதை நம்ம கொஞ்சம் யோசித்து தியானிக்கிறதுக்கும் சற்று வித்தியாசம் இருக்கு. ஒரு 2 நாள் முன்பாக ஒரு குடும்பத்தை போய் பார்த்துட்டு வந்தேன். அந்த வீட்டுக்குள்ள காலை எடுத்து வச்ச உடனே அந்த வீட்டுல அம்மா கண்ணீர் வடிக்கிறாங்க. அவங்களால பேச முடியல. ஒரு 6 மாசம் முன்பாக பார்த்தேன். இப்ப 6 மாசம் கழிச்சு பார்க்கும்போது மெலிஞ்சிட்டாங்க, ரொம்ப ஒல்லி ஆயிட்டாங்க. ஒரு மாதிரியா உட்கார்ந்து இருந்தாங்க. குடும்பமா போயிருந்தோம். அம்மா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம். அவங்க கண்ணுல இருந்து கண்ணீர் சொட்டு 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 சொட்டுன்னு வடியுது. வீட்டுல பேரன் இருந்தான். என் மனைவி கேட்டிருக்கா, அம்மா அப்பாலாம் நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி என் மனைவி தான் கேட்டிருக்கா. கேட்கும்போது அந்த சின்ன பையன் சொன்னான், எங்க அம்மா இறந்து போய் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னாங்க. ஒரு மணி நேரம் கிட்ட அந்த வீட்டில் இருந்திருப்போம். இறந்து போன அந்த அக்காவுக்கு 36 வயசு தான். வீட்டில் 10 வயசு பையன், அடுத்தவள ஒரு 13-14 வயசு ஒரு வாலிப மகள். அந்த வயசான பாட்டி கண்ணீர் வடிக்கி பேச முடியல. ஆவிக்குரிய தாயார் தான், எங்களை ரொம்ப பாசமா கவனிக்கிறவங்க, மிகுந்த நற்கிரியை செய்யறவங்க, யாருக்குமே கெடுதல் செய்ய மாட்டாங்க. ஆவிக்குரிய தாய் அந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்கும்போது மிகுந்த துக்கம். அந்த வீட்டுக்குள்ள பேசிட்டு இருக்கும்போது எனக்கு என்ன செய்யன்னு தெரியல. இதை ஏன் தெரியுமா காலையில் சொல்றேன்? கர்த்தர் எனக்கு துணையா இராவிட்டால் என் ஆத்துமா சீக்கிரமாய் மௌனத்தில் வாசம் பண்ணி இருக்கும். கர்த்தர் மட்டும் எனக்கு துணையா இராவிட்டால் ரவிராஜ் உயிரோட இருக்க முடியாது. இந்த செய்தி யாரெல்லாம் காலவேளையில கேட்கிறீங்களோ, கர்த்தர் உங்களுக்கு துணையா இராவிட்டால் இந்த நாள் நமக்கு கிடையாது. அதுதான் உண்மை. ஆனா இது தெரியாம வீட்டில் அம்மா அப்பாட்ட சண்டை போடுறது, புருஷன்ட்ட சண்டை போடுறது, மனைவிட்ட சண்டை போடுறது, வீட்டில் நிம்மதி நிறைய குடும்பத்தில் இல்லை. ஒரு அன்பா பேச மாட்டுக்காங்க. கர்த்தர் நமக்கு உயிர் பிச்சை போட்டிருக்காரு. எதுக்கு? சண்டை போடவா? கிடையாது. அன்பா இருக்க, பாசமா இருக்க. அவரு நம்ம மேல பாசமா இருக்காரு. நம்ம குடும்பத்து மேல பாசமா இருக்கிறோமா? முந்தானத்து போயிட்டு வந்தேன், மனசு கேட்கவே இல்லை. இருதயம் ஃபுல்லா படபடம் துடிச்சுக்கிட்டே இருக்கு. காரணம் என்ன தெரியுமா? 36 வயசு ஒரு சகோதரி இறந்து போயிட்டாங்க. அந்த வீட்டில் பிள்ளைகள் இருக்கு, கணவர் இருக்கிறாங்க, அந்த ஆவிக்குரிய தாயார் இருக்கிறாங்க. அந்த வீடு ஃபுல்லா துக்க வீடா இருக்கு. இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே காலவெளியில் இணைந்திருக்கிறீங்களா? பிரதர், காலையில உற்சவமான செய்தி பேசணும், நல்லா இருக்குமே. வாக்குத்தத்தம் பேசணும், நல்லா இருக்குமே. ஆசீர்வாதம் பேசணும், நல்லா இருக்குமே. இன்னைக்கு பேசுற வசனம் கூட வாக்குத்தத்தம் தான். வாக்குத்தத்தம் தான் பேசிட்டு இருக்கேன். கர்த்தர் எனக்கு துணையா இராவிட்டால், கர்த்தர் மட்டும்தான் நமக்கு துணை. அதுதான் வாக்குத்தத்தம்.
கர்த்தர் எனக்கு துணையா இராவிட்டால் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் சீக்கிரமா என் ஆத்துமா நேரா பாதாளத்தை நோக்கி போயிட்டு இருக்கும். ஆனா கர்த்தர் எனக்கு துணையா இருக்கிறதுனால தான் என் ஆத்துமாவுக்குள்ள இயேசு கிறிஸ்து வாழ்கிறார். இன்னைக்கு காலையில யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்குறீங்களோ, கர்த்தர் உங்களுக்கு துணையா இருக்கிறதுனால தான் உங்க இருதயத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து வாசம் பண்ணுகிறார். அதுதான் நமக்கு குட் நியூஸ். நற்செய்தினா என்ன? நம்ம இருதயத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து வாசம் பண்ணுகிறார். அப்படிப்பட்ட தேவனை தான் நம்ம ஆராய்த்து கொண்டிருக்கிறோம். நிறைய வீட்டில் எதுக்கு சண்டை போடுறோன்னு சொல்லி பார்த்தா ஒரு பிரயோஜனமும் இருக்காது. சின்ன பிள்ளைகள் மாதிரி சண்டை போட்டுட்டு கணவன் மனைவி பிரிஞ்சு போயிருந்தாங்க. சில வீட்டில் தான் ரொம்ப சிவியரா இருக்கும் பிரச்சனை. விபச்சார அடிமையில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அந்த குடும்பத்துல சில இடத்துல பிரிவினை. என்னன்னு சொல்லி பார்க்கும்போது பல பெண்களோடு. இதுதான் அந்த கடைசி காலம். இப்படிப்பட்ட காலத்திலே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். கர்த்தர் எனக்கு துணையா இராவிட்டால், கர்த்தர் எனக்கு துணையா இருக்கல அப்படின்னா நான் உயிரோட இருக்க முடியாது. அதுக்கு அர்த்தம் அதுதான். கர்த்தர் எனக்கு துணையா இராவிட்டால் என் ஆத்துமா சீக்கிரமாய் மௌனத்தில் வாசம் பண்ணி இருக்கும். என் ஆத்துமா எங்க போய் வாசம் பண்ணி இருக்குமா? அந்த வேலை கொஞ்சம் யோசித்து பாருங்க. என் ஆத்துமா சீக்கிரமாய் மௌனத்தில், ஆத்துமா செத்து போன நிலைமை. கர்த்தர் எனக்கு துணையா இருக்கிறதுனால தான் என் ஆத்துமாவுக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஹல்லேலூயா. என் கால் சறுக்கிறது என்று நான் சொல்லும் போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. அப்பா என்னால முடியலப்பா அப்படின்னு சொல்லும்போது அவருடைய கிருபை என்னை தாங்குகிறது. என் கால் சறுக்கிறது. தேவனுடைய சமூகத்துல போய் யாரெல்லாம் தாழ்த்துறீங்களோ, எனக்கு முடியலப்பா, என் கால் சறுக்கிறது என்று நான் சொல்லும் போது, நிறைய குடும்பத்திலே இந்த கடன் பிரச்சனையில புலம்பிட்டு இருக்கிறாங்க. என் வாழ்க்கையில நான் புலம்பி இருக்கேன், அழுதுருக்கேன், கண்ணீர் வடிச்சிருக்கேன். கஷ்டம்னா என்ன எனக்கு தெரியும், பிரச்சனைனா எனக்கு தெரியும், போராட்டம்னா என்ன எனக்கு தெரியும். பலவிதமான இக்கட்டான சூழ்நிலை நான் வாழ்ந்திருக்கேன். என் கால் சறுக்கிற என்று நான் சொல்லும் போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. அவருடைய கிருபை மட்டும்தான் நம்மளை தாங்குகிறது. அந்த ஒரு தெளிந்த ஒரு புத்தி, அந்த நம்ம சிந்தனைக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு காரியம் இருக்குமானால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நல்லா இருக்கும். அவருடைய கிருபை மட்டும்தான் என்னை தாங்குகிறது. என் கால் சறுக்கிறது என்று நான் சொல்லும்போது கர்த்தாவே உமது கிருபை மட்டும்தான்ப்பா என்னை தாங்குது. எப்போதுமே நான் சொல்லுவேன், உயிர் பிச்சை போட்டிருக்கார் அப்படிமே. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கிருபையாக நமக்கு தந்திருக்கார், ஒவ்வொரு நாள் தரார். அதனாலதான் நம்ம உயிரோட இருக்கோம். ஜீவன் நமக்கு தந்திருக்கார். அவருடைய நம்ம சுவாசம் வந்து அவருடைய கையில இருக்கான். யாரும் எங்கேயும் தப்பிச்செல்லாம் ஓட முடியாது. ஹல்லேலூயா. என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில், என் உள்ளத்தில் வேதனை, என் உள்ளத்தில் மிகுந்த கவலை, என் உள்ளத்தில் வேதனை பெருகையில். நிறைய குடும்பத்துல என்ன இருக்கு? இதயத்துக்குள்ளே வேதனை தான் இருக்கு. வெளியில பார்த்தா சிரிப்பாங்க, ஆனா வீட்டுக்குள்ள போய் பார்த்தா துக்கத்தோடு இருப்பாங்க. என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. அவர் மட்டும்தான் நமக்கு ஆறுதல் செய்ய முடியும். ஆறுதலின் தேவன் அவர். நம்முடைய இதயத்துக்குள்ள வரும்போதுதான் நம்ம இதயத்துக்குள்ளே ஒரு ஆறுதல் கிடைக்கும். நம்ம இதயத்துக்குள்ளே ஒரு சமாதானம் கிடைக்கும். என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. அதனால காலவெள்ள செய்தி என்ன அப்படின்னா, சில குடும்பத்தில் மிகுந்த கவலையோடு இருப்பீங்க, வெளியே தெரியாது.
என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில் கவலைகள் அதிகமாய் கொண்டே இருக்கும். ஆனால் பக்தன் இப்படி சொல்கிறார், உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. அவர் மட்டும்தான் நம்மளை தேற்ற முடியும். காலவேளையில் எந்த நாட்டுக்குள்ள எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, அவர் மட்டும்தான் நம்மளை தேற்ற முடியும். அவர் மட்டும்தான் நமக்கு ஆறுதல் தர முடியும். இந்த புதிய நாளுக்காக ஜெபிக்க போயிடும். அர்ப்பணிங்க, கேளுங்க. தேவனுடைய சமூகத்தில் தாழ்த்தும், கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை இந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம்ப்பா. புதிய நாளுக்கான கிருபைக்காக 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இந்த நாளுக்கான கிருபைக்காக நன்றிப்பா. யாரெல்லாம் இணைந்துக்காலும் புது கிருபையால் நிரப்புங்கப்பா, புது அபிஷேகத்தால் நிரப்புங்கப்பா, புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் கரந்தொட்டு ஆசிரியங்கப்பா. ஆவிக்குரிய சகலவிதமான ஆசீர்வாதங்களால் நிரப்புங்கப்பா. ஆவிக்குரிய கனிகளால் நிரப்புங்கப்பா. ஆவிக்குரிய வரங்களால் நிரப்புங்கப்பா. ஜெப அபிஷேகத்தை தாங்கப்பா. தியானிக்கிற அபிஷேகம் தாங்கப்பா. துதிக்கிற அபிஷேகம் தாங்கப்பா. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. பலகணிகளை திறந்து ஆசிரியங்க. பண்டக சாலை திறந்து ஆசிரியங்க. பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, திருநாள் கொண்டாடுறாங்க, கர்த்தர் கரந்தொட்டு ஆசிரியங்க. அவங்களுடைய அப்பத்தின் தண்ணீர் ஆசிரியங்க. அவங்களுடைய கையின் கீழ் ஆசிரியங்க. 1000 தலைமுறைக்கு ஆசிரியங்க. சில குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாயிட்டு போகுதுப்பா. எல்லா தடையிலும் நீக்குங்கப்பா. எல்லா குறைகள் குற்றலாவற்றையும் மன்னிங்கப்பா. கர்த்தர் வாசல் திறங்க, கர்த்தர் வாசல் திறங்க. யாரெல்லாம் இந்த நாள் திருநாள் கொண்டாடுறாங்களோ, பிறந்தநாள் கொண்டாடுறாங்களோ, அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிக்கப்படட்டும். மாசமா இருக்காங்க, டெலிவரி கொடுப்பாங்க, பரம வைத்தியர் கூட இருங்க. தேவன் அருளி அப்போ மினிஸ்டர் மூலியமா இணைந்து எல்லா குடும்பத்தையும் கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளையும் உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழணும்ப்பா. உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை தரிக்க கூடாதுப்பா. கடன் பிரச்சனை, அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. பேங்க் லோன் இருக்கு, இஎம்ஐ, இன்னுமா நிறைய குடும்பத்திலே ஒவ்வொரு மாதமும் கரெக்டாக அப்பா லோன் போயிட்டே இருக்குப்பா. எந்தெந்த குடும்பத்தில் கட்ட முடியாத சூழ்நிலை இருக்காங்களோ அந்த குடும்பத்துக்கு தேவையுள்ள எல்லா ஆகாரமும் கர்த்தர் சந்திங்க. ஒவ்வொரு குடும்பத்தையுமே உங்களுடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கூட இந்த ஆசீர்வதிங்க. வேற வேற நாட்டில் வேற வேற சூழ்நிலை இணைந்திருக்காங்க. அவங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திங்க. இந்த நாளிலும் யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ, அர்ப்பணிக்கிறாங்களோ எல்லா குடும்பம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். பலகணிகளை திறந்து, பண்டக சாலை திறந்து ஆசீர்வதிங்க. காலவேளையில் வாட்ச்மேன் ஜெபிக்கிறான், செக்யூரிட்டி ஜெபிக்கிறான், போலீஸ் ஆஃபீஸ் ஜெபிக்கிறான், ஆர்மியில் ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறான், தலைவர் ஜெபிக்கிறான், டாக்டர் ஜெபிக்கிறான், நர்ஸ் ஜெபிக்கிறான். இன்னுமாக காலவேளையில் வியாபாரத்துக்கு புறப்படுறாங்க, கம்பெனி புறப்படுறாங்க, சில குடும்பத்தில் விவசாயம் பக்கம் எல்லாருமே உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். டிரைவிங் லைனில் போகிறாங்க எல்லாருக்கும் உங்களுடைய கிருபை அனுப்பா. முன்னும் பின்னுமா தேவதை பாட்டு சகல குடும்பத்தையும் பாதுகாத்துக்கொள்ளுங்க. படிக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. காலேஜ் படிக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. எக்ஸாம் ரிசல்ட்டுக்காக வெயிட்டிங்கில் இருக்க எல்லா குடும்பத்துக்கு ஆசீர்வதிங்க. நன்மைகளை பெற்றுக்கொண்ட எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழக்கத்தை கிருபை செய்யுங்க. பொருத்தனை பண்ணியிருக்காங்க, அந்த பொருத்தனை நிறைவேற்றக்கத்தை கிருபை செய்யுங்க. தீர்மானம் எடுத்துக்காங்க, தீர்மானத்தில் உறுதியாக இருக்கிறத கிருபை செய்யுங்க. இரவு மூலமாக வேதத்தை வாசிக்க தியானிக்கிறது கிருபை தாங்க. யாரெல்லாம் எந்த நாட்டுக்குள்ளே எந்த சூழல் இணைந்துக்காங்களோ எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டாச்சா. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. லிபோஷந்தனமக்கபுதுவேக்கேதுனா. சில குடும்பத்தில் காலவேளையில் உபத்திரத்தோடு இருக்காங்கப்பா. அந்த உபத்திரத்தை எல்லாவற்றையும் மாற்றித்தாங்கப்பா. இன்னைக்கு உள்ள எல்லா தேவைகளெல்லாம் சந்திங்க. சரீரத்தில் பலவீனத்தோடு படுத்த படுக்கல எந்த குடும்பத்தில் இருக்காங்களோ உங்களுடைய தழுமுள்ள கரங்களை தொட்டு சுகமாக்கித்தாங்கப்பா. எல்லா பலவீனத்திலும் நீக்கி சுகமாக்கித்தாங்கப்பா. பலவீனத்திலும் நீக்கி சுகமாக்கித்தாங்கப்பா. ஒவ்வொரு குடும்பமும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பரிபூர்ணமான சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். வெளிநாட்டில் இருக்காங்கப்பா, அவங்க இருக்கிற இடத்துல எல்லா நாட்டோட ஜனங்களையும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. குறைகள் குற்றம் எல்லாவற்றையும் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்க. வீடு கட்டுறாங்கப்பா, தடையில்லாமல் கட்டி முடியாத கிருபை செய்யுங்க. மிஷினரிமாருக்கா ஸ்தோத்திரம், பரிசுத்தவங்களுக்கா ஸ்தோத்திரம்ப்பா. அவங்களுடைய தேவைகளெல்லாம் கர்த்தர் சந்திங்க. கடைசி காலத்தில் எழுப்புவதற்காக யாரெல்லாம் ஜெபித்துக்காங்களோ அப்பா ஒவ்வொரு தேசத்துக்குள்ளுமே அப்பா விசேஷமாக கடைசி காலத்தில் கர்த்தருடைய வருகையில் நாங்கள் எல்லாரும் காணப்படணும்ப்பா. கர்த்தருக்காக நாங்கள் எழும்பணும்ப்பா. கர்த்தருடைய வருகையில் நாங்கள் காணப்படணும். இன்னுமா அநேக ஜனங்களை ஆயத்தப்படுத்தும் அந்த கிருபைகள் தாங்கப்பா. பரிசுத்தவெல்லாம் நிரப்புங்கப்பா. நிரம்பி வழியில பாத்திரமா இருக்கணும். சத்தியத்தில் அப்பா நடக்கணும். கிருபை தாங்கப்பா. நற்கிரியை செய்ய, நன்மை செய்ய, தானதரம் பண்ணக்கதை கிருபை தாங்கப்பா. பரிசுத்தமா வாழ தேவ சித்தத்துக்குள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எல்லாவற்றிற்காக ஸ்தோத்திரம் செலுத்த எப்பொழுது சந்தோஷமா இருக்க கதை கிருபை தாங்கப்பா. இடைவிடாமல் ஜெபிக்க கிருபை தாங்கப்பா. தீமை வெறுத்து நன்மை செய்ய கதை கிருபை தாங்கப்பா.
இந்த நாளிலும் யாரெல்லாம் இணைந்தாலும் பிதா குமார பரிசுத்த நாமத்தில் முத்திரை போட்டு உங்களுடைய ரத்த கோட்டைகளை வேலடைங்கப்பா. கல்வாரி அன்பிலால் நிரப்புங்கப்பா. உம்முடைய பாதபில் ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம். கத்தர் பொறுப்படுத்தல் சிறுபிள்ளைகள் முதற்கொண்டு முதியோர் எல்லாரையும் கத்தர் ஆசீர்வதிங்க. உங்க நாம மகிமைப்படட்டும். துதிகான மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாவதாக. கத்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கத்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனோட ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம்ம அனைவரோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, தொடர்ந்து எங்களுக்காக ஜெபிங்கள். அதிக அளவில் இணைந்திருங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.